நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீகாந்த் சார் வணக்கம். வணக்கம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஹாட் நியூஸ்னு சொல்ல முடியாது, ஒரு வேதனையான நியூஸ்னு தான் சொல்லணும். சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து இதுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் கொடுக்குதா, இல்லை இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் 2021 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2022, 23, 24 இந்த 3 வருஷத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா 22ல இருந்ததுக்கும் 24ல இருந்ததுக்கும் கிட்டத்தட்ட வந்து 51% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த போக்சோ கேசஸ். 2024ல மட்டும் கிட்டத்தட்ட 7000 கேசஸ் வந்து வந்திருக்கு. அப்போ இவங்க வந்து என்னன்னா இதுல இருக்கிற அந்த சட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல, அதுதான் இங்க முக்கியமான பங்கு வகிக்குது. சட்டம் ஒழுங்கு வந்து அவரோட கையில இருக்கு, ஸ்டாலின் சாரோட கையில இருக்கு. அப்போ இந்த பெண்கள், குழந்தைகள் இவங்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. சமீபமா இப்ப கடந்த 15 நாளுக்குள்ள கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 கேஸ் நியூஸ் வந்துகிட்டு இருக்கும்போது அடுத்த நியூஸ் எவ்ரிடே வந்து ஒரு 2-3 கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கு. அப்போ இது இதோட எண்டு எங்க போய் முடியுது அப்படின்னா அவங்க கையில தான் அதுவும் இருக்கு. இந்த போதை பொருட்கள் அண்ட் மது, இது மூணுமே ஃப்ரீயா இங்க கிடைக்கும் போது அது வந்து அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டமும் கடுமையா இல்லாமலும் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்ப என்னதான் வந்து இவர் வந்து எல்லாமே நாங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம், இங்க போதைப் பொருட்கள் நடமாட்டமே இல்ல, சட்டம் ஒழுங்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நேத்து கூட டிஜிபி வந்து உட்காந்து விளக்கம் கொடுக்குறாரு. அப்ப எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் எங்க இது நடக்குது? டெய்லி ஒருத்தன் பண்ணிட்டே இருக்கானே. இல்ல இப்போ இதுக்கு வந்து இந்த பெர்மனன்ட் டிஜிபின்னு ஒருத்தர் இல்லாம இருக்கிறது ஒரு ரீசனா இருக்கும். பர்மனன்ட் டிஜிபி இல்லாம இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. டிஜிபி மட்டும் இருந்து டிஜிபி அப்படியே டைரக்டா எந்த ஆர்டர்லாம் பண்றது இல்ல. அந்த துறையை கையில வச்சிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தான் இதை வந்து இயக்கிட்டு இருக்காங்க. அப்ப டிஜிபி இருந்தாதான் இது நடக்கும், டிஜிபி இல்லைன்னா இது நடக்காது அப்படின்றதெல்லாம் கிடையாது. புரியுதா? டிஜிபி இருந்தாலும் இல்லாட்டியும் செய்யலாம். அதுக்கு கீழே எவ்வளோ ஆபீசர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஐபிஎஸ், எவ்வளோ பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ், சின்சியரா இருக்கிற ஆபீசர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. அதை இயக்குற இடத்துல இருந்தா அங்க பிரச்சனை இங்க உருவாகுது. உங்களுக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது கடல் வழியா வந்து போதைப் பொருள் உள்ள வருதுன்னு சொல்றீங்க. கடல் வழியா எங்க வருது? ஸ்டேட்டுக்குள்ள தானே வருது. அப்ப அதை கண்ட்ரோல் பண்ற பொறுப்பு உங்ககிட்ட தானே இருக்கு. எல்லா கடைகள்லயும் இன்னைக்கு கிடைக்குது. ஸ்கூல்ல இருந்து காலேஜஸ் வரையும் எல்லா ஸ்டூடெண்ட் கிட்டயும் அது இருக்கு. எப்படி கிடைக்குது உங்களுக்கு? அப்ப அந்த இடத்த நீங்க கோட்டை விட்டுட்டு டிஜிபியை வந்து போடலைன்னு நம்ம எடுத்துக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது இல்ல, டிஜிபி போடாததுக்கு வேறொரு காரணம். அது எதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவங்க அமைச்சர் நேரு அவர்கள் மேல வந்து இடி கொடுத்திருக்கிற அந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அவர் மேல எஃப்ஐஆர் போட சொல்லி டிஜிபி தான் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. டிஜிபிக்கு டைரக்டா கொடுத்தாங்க. அது எடுக்கலன்னா இவங்க திருப்பி கோர்ட்டுக்கு போய் கோர்ட் த்ரூ டைரக்ஷன் கொடுத்திருக்கு டிஜிபிக்கு. அப்ப டிஜிபி அங்க ஒருத்தர் இருந்தா அவர் வந்து எஃப்ஐஆர் போடணும். இப்ப ஏன் எஃப்ஐஆர் போடலங்கிற கோர்ட்டுக்கு மக்களுக்கு சொல்றதுக்கு ஒரு ரீசன் அவங்க டிஜிபி இல்ல. புரியுதா? இதுதான் டிஜிபி போடாததுக்கு காரணம். இவங்க இந்த கவர்மெண்ட் இன்னும் ஒரு 10-15 டேஸ்ல வந்து இவங்களுக்கு அந்த பவர் போயிடும். எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அனௌன்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த இது போயிடும். அது வரையிலுமே டிஜி போட மாட்டாங்க. அதுதான் அந்த ரீசன். பட் இந்த இதை வந்து அவங்க மிக மிக ரொம்ப எளிதா கடந்து போறாங்க இந்த விஷயத்த. இதுக்கு அவங்க இது வரைக்கும் ஒரு பிரஸ் மீட்டோ அதை பத்தி வாயவே திறக்கலன்னு தான் நினைக்கிறேன். இல்ல, அதுதான் அவங்களோட முழு கவனம் எங்க இருக்குன்னா, இந்த அரசாங்கம் இப்ப முடிய போகுது. இந்த அரசாங்கம் முடிஞ்சு அடுத்த தடவை இந்த அடுத்த 5 ஆண்டுகளையும் வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அந்த திட்டங்கள் அனௌன்ஸ் பண்றதா இருக்கட்டும், பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், மக்களை வந்து டைவர்ட் பண்ணி அவங்களோட ஓட்டை எப்படி பர்ச்சேஸ் பண்றது, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னா அவங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் மறந்துடுவாங்க, இல்ல அதை எப்படி மறக்கடிக்கிறது. அப்ப அவங்களோட வீக்னஸ் வந்து பணம். பணம்ன்ற ஒரு விஷயம், இலவசங்கிற ஒரு விஷயம், சலுகைன்ற ஒரு விஷயத்த சொல்லி அவங்களை இதுல இருந்து டேக் டைவர்ஷன் பண்றதுலதான் சிஎம் அவர்களோட இந்த அரசாங்கத்தோட குறிக்கோளா இருக்க ஒழிய இதுல அவங்க கவனம் செலுத்தவே இல்லை. அதனாலதான் வந்து இது தொடர்ச்சியா நடக்குது. இல்ல இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா நடக்கும்போது ஆட்டோமேட்டிக், அதுவும் குழந்தைகளுக்கு நடக்குது, ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு வந்து ஒரு கோபமான மனநிலைக்கு வந்துடுறாங்க. அது வந்து இவங்களோட அடுத்து வர எலெக்ஷனுக்கு பாதிக்கும் தெரியாதா? கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். ஆனா அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடந்த ஒரு 3-4 தேர்தல்களா என்ன பண்ணிட்டாங்க, மக்களை வந்து அந்த மனநிலைக்கு பழக்கி வச்சிருக்காங்க. நீங்க ஒரு 4.5 years வந்து நீங்க என்ன வேணா பண்ணலாம்.
நீங்க எப்படி வேணாலும் அதை வந்து அவங்க ஒரு லஞ்சமோ இல்ல ஊழலோ இல்ல சட்டவிரோதமான செயல்களோ இல்ல அரசாங்க வரிப்பணங்களை தவறா பயன்படுத்தியோ அது தனக்கானதா மாத்திக்கிறதோ, இது எல்லா வேலையும் வந்து அரசியல்வாதிகள் செஞ்சுட்டு அந்த கடைசியா இருக்கிற ஒரு 6 மாசம் மட்டும் மக்களுக்கான ஒரு நேரமா ஒதுக்கிட்டு அதுல வந்து எல்லா திட்டங்களையும் அறிவிக்கிறது. கவர்ச்சிகரமான திட்டங்கள் அது நடக்குமா நடக்காதாங்கிறத பத்தி எந்த மக்களுக்கும் தெரியாது. இன்னைக்கு சிம்பிளா சொல்லலாம், விடிந்து எழுந்த உடனே 5000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த வந்து நெரேட்டிவ் செட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போறாங்க. இப்ப சாதாரண கிராமங்கள்ல இருக்கிற மக்களுக்கு 5000 ரூபாய் தன்னோட அக்கௌண்ட்டுக்கு விழுந்துருச்சுங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படும். ஆனா அந்த 5000 ரூபாய் எங்க இருந்து வருது? இந்த 4.5 வருஷமா ஏன் அவங்க இதை கொடுக்கல? இப்ப இந்த 4.5 வருஷமா வந்து கோடைக்காலம் அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்லையா? இப்போ வந்து திடீர்னு சிறப்பு நிதினு ஏன் கொடுக்குறாங்க? அப்படி இந்த ஏன்ற கேள்வியை கேட்கறதுக்கு பொதுவா மக்கள்கிட்ட இல்ல. அவங்களுக்கு அந்த டைம்ல என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கிட்டா மத்த எல்லா விஷயத்தையும் அவங்க மறந்துடுவாங்க. அந்த கரெக்டா அந்த எலெக்ஷன் பிரச்சார நேரங்கள்ல அவங்க என்னென்னலாம் அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்குது, அது பணமாவோ பொருளாவோ எப்படியெல்லாம் அவங்களுக்கு போகுதோ அது போதும், அது வந்து நமக்கு ஒரு சேஃப்டி ஜோனா நமக்கு இருந்துரும் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் இவங்க எல்லாத்தையும் எதை பத்தியுமே கவலைப்படுறது இல்லை. எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாலும் சரி, மக்கள் கோபமா இருப்பாலும் சரி, ஓட்டு அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்லை. இது ஒரு கடைசி ஆயுதம். அந்த ஆயுதத்தை அவங்களுக்கு செலுத்தி அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. பட் எல்லா காலங்கள்லயும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பல நேரங்கள்ல அவங்களுக்கே செட்பேக் ஆயிருக்கு. நீங்க திமுக வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா 2வது முறை ஆட்சி அமைச்சது கிடையாது. அப்போ இந்த தடவை வந்து நாங்க மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கோம், நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிருக்கோம், நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கோம், அதனால நாங்க வந்துருவோம் அப்படின்னு முதல்வர் சொல்றாரு. அப்போ இதுக்கு முன்னாடி 5 முறை சிஎம் ஆட்சி பண்ணீங்களா? அப்ப நீங்க நல்லா பண்ணலையா? அப்ப நீங்க நல்லாட்சி கொடுக்காதனாலதான் உங்களை தோக்கடிச்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்ப 5 முறை நீங்க சரியா பண்ணல, இப்ப 6வது முறை நீங்க சரியா பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. அப்ப 5 முறை ஏமாத்திருக்கீங்க மக்களை. அப்போ மக்கள் கிட்ட அந்த ஒரு விழிப்புணர்வு வரணும். அது இப்ப வந்திருக்கு. இன்றைக்கு எல்லா வீட்டிலும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. சாஃப்ட்வேர்ங்கிறது நான் ஒரு போனை சொல்றேன், அல்லது அந்த போனை வச்சிருக்கிற ஒரு இளைஞரையோ ஒரு இளைஞரையோ நான் சொல்றேன். அவங்களுக்கு எல்லாமும் தெரியும் என்ன நடக்குது, இந்த நாட்டோட வருமானம், மாநிலத்தோட வருமானம் என்ன, இந்த மாநிலம் எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கு, ஒவ்வொரு திட்டங்களுக்கும் எவ்வளவு அனௌன்ஸ் பண்றாங்க, எல்லாமும் தெரியும். அதனால நீங்க முன்னாடி காலம் மாதிரி அவங்களோட தந்தை காலம் மாதிரி இந்த தடவை வந்து நீங்க அறிவிப்புகள் கொடுத்து விளம்பரங்கள் பண்ணி இது எல்லாத்தையும் டோட்டலா ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. சரி, இந்த ஆளுங்கட்சி இந்த மாதிரி இருக்கு, எதிர்கட்சி பாத்தீங்கன்னா அதை விட மோசமா தானே இருக்கு. அவங்களும் 4.5 வருஷம் எதுவுமே பண்ணல, ஒரு போராட்டமோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு, பொதுவான விஷயங்களுக்கு வந்து ஒரு போராட்டமோ எதுவும் பண்ணல. இப்போ வந்துட்டு நான் போராட்டம் பண்றேன் அது பண்றேன் அப்படின்னு தானே வராங்க. ஸோ எதிர்கட்சி வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாதனால இப்படி இருக்காங்களா? கிட்டத்தட்ட நீங்க எதிர்கட்சின்னு சொன்னது அதிமுக சொல்றீங்க. ஆமா, அதிமுகவும் திமுகவும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். கொள்கை, அவங்களோட கொள்கையா இருக்கட்டும், கோட்பாடோ சித்தாந்தமோ, அவங்களோட அரசியல் செயல்பாடு, இது எல்லாமே ஒண்ணுதான். ஆட்கள் தான் வேற. அங்க ஸ்டாலின், இங்க எடப்பாடி. புரியுதா உங்களுக்கு? ஆட்கள் தான் வேற ஒழிய ரெண்டும் ஒரே மாதிரியான அரசியல் கட்சி தான். அவங்களோட செயல்பாடும் அப்படிதான் இருக்கும், அவங்களோட திட்டங்கள் எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது. அப்ப அதனாலதான் இவங்க ஆட்சிக்கு வரும்போது பிடிக்கலன்ன உடனே எதிரில் இருக்கிற அதிமுகவுக்கு போடுவாங்க, அதிமுக வரும்போது அவங்களுக்கு பிடிக்கலன்னா உடனே திமுகவுக்கு போடுவாங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் கிடையாது. நீங்க வேற எங்கேயும் இப்ப என்னோட ஓட்டை நான் போடணும், ஒன்னு எனக்கு பிடிச்ச ஆளுக்கு போடணும், 2 பேருமே பிடிக்கலன்னா கூட என்ன பண்றது, அதுல கொஞ்சமா பிடிச்சவன் யாரு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு ரொம்ப கெட்டவன் யாரு அப்படிங்கிற நிலைமையில தான் இது நாள் வரையில இருந்தது. இப்ப ஏன் இந்த திமுக கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு ஒரு பதட்டம் வந்திருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, நிறைய திட்டங்கள் பண்ணிருக்கீங்க, எக்கச்சக்கமா நான் வந்து இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கேன்னு சொல்ற ஸ்டாலின் ஐயா 22 கட்சியை சேர்க்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்துச்சு? கண்டிப்பா தேவையில்லையே. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா எதுக்கு இதெல்லாம்? அப்போ அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ புதுசா ஒரு ஆப்ஷன் வந்து மக்கள் எப்போதும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது சரியான ஆள், சரியான ஒரு ஃபோர்ஸோட வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கலி ஒரு மௌன புரட்சியா ஒர்க் அவுட் ஆயிடும். இப்ப கூட அது இல்லாத மாதிரி தெரியும். ஏன்னா அது மொத்த மீடியாவும் பத்திரிகையும் வந்து ஆளும் தரப்புக்கு சப்போர்ட்டாவே இருக்கு. நீங்க நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் பார்க்கலாம், மீடியாக்கள் பார்க்கலாம், எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நெரேட்டிவ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா ஒரு மேத்தமேட்டிக்ஸ் சொல்லுவாங்க, இவங்க கூட இருந்தாதான் ஒர்க் அவுட் ஆகும், இவங்க கூட இருந்தாதான் ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா இவங்க இந்த மாதிரி தோத்துருவாங்க, இத்தனை பர்சன்டேஜ் வராது, பர்சன்டேஜ்னு நிறைய கணக்குகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப மக்களுக்கு ஒரு விஷயத்த செலுத்திக்கிட்டே இருக்கும்போது மக்களுக்கு வந்து ஓகே, அப்ப இவர் வரமாட்டார் போல, இல்ல இவர் வந்தா கூட தோத்துருவார் போல் இருக்கு, இல்ல இவருக்கு இவ்வளவுதான் இருக்கும் போல அப்படின்னு ஒரு விஷயத்த மைண்ட்ல செலுத்திக்கிட்டே இருந்து ஒரு சக்சஸ் கொடுக்கலாம். அதாவது பலதரப்பட்ட ரூட் எடுப்பாங்க, அதுல இதுவும் ஒரு ரூட். இப்ப இதுல எல்லாத்தையுமே அவர் கவனம் செலுத்துறதுனால இந்த பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்கொடுமைகள், பெண் சிறார்கள் 2 வயது
ஒரு குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. 14 வயது பெண்ணை கூட்டிட்டு போய் பண்ணிட்டு கண்டந்துண்டமா வெட்டி போட்டிருக்கான். அப்போ இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். ஒரு விஷயம், இந்த போதைப் பொருட்கள், மது, ஏன்னா கிட்டத்தட்ட 6000 மதுக்கடைகள் இருக்கு. ஆமாம். நீங்க ஒரு மெடிக்கல் கூட நீங்க தேடணும், ஒரு அரை மணி நேரம் தேடினாதான் ஒரு மெடிக்கல் கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் தேடினீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் சாம் கிடைச்சிடும். அந்த அளவுக்கு நீங்க வந்து இதுல ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்து நீங்க அதை வச்சிருக்கீங்க. ரெண்டாவது, இப்ப சமீபத்துல நடந்த இந்த கோயம்புத்தூர் வன்கொடுமை நிகழ்வா இருக்கட்டும், இப்ப தூத்துக்குடியில நடந்ததா இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்கள்ல அந்த தவறு செஞ்ச குற்றவாளிகள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்த மேலையும் 10ல இருந்து 15 கேஸ் நிலுவையில் இருக்கு. அக்யூஸ்ட். இப்ப இத்தனை 10 கேஸ் 12 கேஸ் மேல நிலுவையில் இருக்கிறவன் எப்படி வெளியில சுதந்திரமா நடமாடுறான்? அப்ப நம்மளோட இந்த சட்ட பிரச்சனையும் ஒரு சிக்கலா இருக்குங்க. சட்டம் தான் ஈஸியா பெயில் கொடுத்துறாங்க. ஒரு தவறு பண்ணவனே நீங்க சொல்றீங்க, ஒரு 10 தவறு பண்ணவனே திருப்பி பெயில்ல வந்து வெளியில சுத்தும் போது, அப்ப அந்த எந்த தவறு பண்ணாலும் நமக்கு ஈஸியா பெயில் கிடைச்சிரும், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, நமக்கு சட்டம் சப்போர்ட்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் அவனுக்கு உள்ள வரும்போது அவன் எப்பேற்பட்ட தப்பையும் செய்யறதுக்கு துணிஞ்சிடுறான். அதுவும் வந்து இந்த பாலியல் வன்கொடுமைகள் மிக சாதாரணமா நடக்கிறது ஒரு காரணமா இருக்கு. அப்ப இதை எல்லாத்தையும் மாற்றணும். இப்போ சாதாரணமா ஒரு ஆட்சியை மாற்றுறதுங்கிறது வெறுமனே ஆட்சியை மாற்றுறது இல்லை, அந்த அடிப்படை அரசியலையே மாற்றணும். அதுல இருக்கிற நிறைய பிரச்சனைகளை மாற்றணும். சட்ட சிக்கல் அவ்வளவு இருக்கு. நம்மள்ட்ட இல்லாத ஃபோர்ஸ் இல்லை. நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவ்வளவு அற்புதமான போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதை இயக்குற இடத்துல இருக்கிற பிரச்சனை இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் சரி பண்ற ஒருத்தராலதான் இதெல்லாம் மாற்ற முடியும். வெறுமனே வந்து நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்லியோ, இல்ல ஒரு அறிக்கை விட்டோ, இல்ல ஒரு கண்ணீர் சிந்திட்டோ, இல்ல நான் அவங்க எல்லாருக்கும் அப்பான்னு சொல்றதுனாலயோ எதுவும் இங்க மாறிடாது. செயல்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சுத்தமா இங்க இல்லைன்னு நான் பாக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி இப்படி இருக்கு, எதிர்கட்சி இப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த ஆளுங்கட்சியோட கூட்டணி சேர்ந்திருக்காங்க பாருங்க. இப்போ ஒரு 22 கட்சி, 22ல பாதி இது லெட்டர் பேட் கட்சி, அவங்க விட்டுரும். முக்கியமான சில கட்சிகள், இந்த கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இந்த பிசிகேவா இருக்கட்டும், இந்த மாதிரி கட்சிகள் கூட இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வாயவே திறக்கிறது இல்லை. அவங்க வந்து இது வரைக்கும் ஒரு பிரஸ் மீட்டோ இல்ல ஒரு கண்டனமோ எதுவுமே கொடுத்தது இல்லை. இந்த மாதிரி இவங்க வந்து ஒட்டுணியா இருந்தாங்கன்னா தமிழ்நாடு எந்த மாதிரி முன்னேற போகுது? இல்ல, அவங்க எப்படி திறப்பாங்க? அவங்க இப்ப கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டுல இப்ப இந்த எலெக்ஷன்ல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வாயவே திறக்க மாட்டேன்னா கட்சியை கழிச்சிட்டு போய் அதுலயே சேர்ந்து கட்சியை கழிச்சுக்கிறதுக்கா அந்த கட்சி வச்சிருக்கான். கட்சியை கழிச்சிட்டு வந்து உங்க கூட உட்காந்து பேசிட்டு இருந்து கட்சி வச்சிருக்கான் அவன். கட்சியை வச்சிருக்கிறதே இதுக்குதாங்க. சீட்டு பிளஸ் நோட்டு. 4 சீட்டுனா 40 கோடி, 5 சீட்டுனா 50 கோடி. நீங்க தருவீங்களா? அவன் அதுக்கு தானே உட்காந்துருக்கான். அது போட்டா அப்புறம் அவங்க இந்த பேசுறது, அதுதான் மேட்டருங்க. இந்த கூட்டணி கட்சிகள், இந்த நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. இந்த எலெக்ஷன்ல திமுக ஜெயிக்குதோ, இல்ல அதிமுக ஜெயிக்குதோ, இல்ல தாவேகா ஜெயிக்குதோ, அதெல்லாம் விட்டுறலாம். இது முழுக்க காணாம போக போறது இந்த கூட்டணி கட்சிகள்னு சுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த பில்லரை சுத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த கட்சிகள் முழுக்க காணாம போக போகுது, அது மட்டும் நிச்சயம். தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு தண்டனை கொடுக்குறாங்களோ இல்லையோ, இந்த திமுக கிட்ட சுத்திட்டு இருக்கிற விசிகாவோ, கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட், மதிமுக, இப்ப போய் சேர்ந்த தேமுதிக, ஈவன் காங்கிரஸ், இந்த கட்சிகளோட ஸ்ட்ரென்தன் வந்து ரொம்ப ரொம்ப இறங்கி அடி மட்டத்துக்கு போக போகுதுங்கிறது மட்டும் உண்மை. இல்ல, இவங்க இந்த மாதிரிதான் இருப்பாங்கன்னா அவங்க காணாம போறதே நல்லதுதான். ஏன்னா மக்களுக்காக பேசாட்டா அப்புறம் நீ கட்சி வச்சு என்ன பண்ணலாம்? இல்ல, அத வந்து நிச்சயமா வந்து மற்ற விஷயங்கள்ல கூட நீங்க பேசாம இருக்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம். ஒரு குழந்தைகளுக்கு நடக்கிற ஒரு பாலியல் சம்பவத்தை கூட நீங்க பேச மாட்டீங்க, அதுக்கும் நாங்க முட்டு கொடுத்துட்டு தான் இருப்போம்னா அப்ப நீங்க கட்சி வச்சிருந்து என்ன பிரச்சனை? இல்ல அதுதான் நான் சொல்றேன். இப்ப இந்த எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு இந்த தலைவர்கள் தான் வந்து திமுக கூட்டணியில இருக்காங்க. ஏன் வந்து திமுக நான் முன்னமே சொன்ன மாதிரி 22 கட்சியை இன்னும் அந்த பக்கம் அறிவாலய பக்கம் யாரு கிராஸ் பண்ணாலும் டபுக்குன்னு அந்த பெர்முடாஸ் ட்ரையாங்குள்ள உள்ள இழுத்துக்கிற மாதிரி டபால்னு இழுத்து உள்ள போட்டுறாங்க. அப்படிதான் இந்த 22 வந்தது. இப்போ இவங்க 5 ஆண்டு காலம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கவர்மெண்ட், நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிருக்கோம், மக்கள் கைவிட மாட்டாங்கன்னு சொல்லும் போது நீ இவ்வளவு எக்ஸ்ட்ரா இவ்வளவு பேக்கேஜை தூக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அங்க இருக்கிற ஆட்களுக்கு சீட்டு கொடுக்க இல்லையே. அப்ப இவ்வளவு பேரை நீங்க தூக்குறீங்கனாலே உங்களுக்கு ஒரு சர்வே கிடைச்சிருக்கு. அவங்க பர்சனலா இன்டெலிஜென்ஸ் கையில இருக்கு, அவர் மருமகனோட பெண் நிறுவனம் கையில இருக்கு. எல்லாரும் சர்வே பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிசல்ட், ஒரு நம்பர் ஆஃப் இது வந்து கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில தான் இன்னும் பலத்தை அவங்க கூட்டுறாங்க. எப்படி நம்ம லூஸ் விட்டுறக்கூடாது, இந்த தடவை விட்டுட்டா சிக்கல் ஆயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான் இப்படி கூட்டுறாங்க அவங்க. அப்போ இந்த நிலவரங்கள் எல்லாமே அந்த கட்சிகளோட தொண்டர்கள், நான் ஈவன் எல்லா கட்சி தொண்டரையும் சொல்றேன், எல்லாருக்குமே அது தெரியும். இப்ப திமுக கூட சுத்திட்டு இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகளோட தொண்டர்களோட மனநிலை என்னவா இருக்கும்?
போன 21ல இந்த திமுக வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முழுமையான சப்போர்ட்டை, உழைப்ப, தொகுதியா, தெருவா, வார்டு வார்டா போய் உழைச்சவன் கூட்டணி கட்சிக்காரன் தானே. கூட்டணி கட்சிக்காரனோட ஓட்டு இல்லாம திமுகவோட வேட்பாளர் வின் பண்ணாரா? திமுகவோட ஓட்டு இல்லாம கூட்டணி கட்சிக்காரன் வின் பண்ணாம கிடையாது. இல்ல, ரெண்டும் பின் இருந்தா மட்டும் தானே அந்த சக்சஸ். ஆனா சக்சஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஆட்சியிலயோ அதிகாரத்திலயோ பங்கு தர மாட்டீங்க. கூட்டணி கட்சிக்கு அட்லீஸ்ட் ஒரு உரிய மரியாதை கொடுக்க மாட்டீங்க. ஒரு வார்டு இது பொறுப்போட தர மாட்டீங்க. ஒரு வாரியம் தர மாட்டீங்க. அவனோட பர்சனல் தேவைகளை செஞ்சிருந்து நீ எதையுமே செய்ய மாட்டீங்க. அப்ப இந்த நிலை வந்து ஒரு மிகப்பெரிய கோபத்தை வந்து திமுக மேல, திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கிற தொண்டர்களுக்கு இருக்கு. அப்ப இந்த தலைவர்கள் வந்து மேல் மட்டத்துல கூட்டணின்னு சொல்லி கையை உயர்த்தி பிடிச்சுக்கிட்டு கையெழுத்து போட்டு நோட்டையும் சீட்டையும் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க ஒழிய தொண்டர்கள் மனநிலை அந்த கூட்டணிக்கு எதிரான மனநிலை தான் இருக்கு. இதுதான் உண்மை. திமுகவுக்கு நிலைமைன்னா அதிமுகவுக்கு அதான் நிலைமை. அதிமுக திமுக கொஞ்சம் கம்மி அந்த கூட்டணி. ஏன்னா இவங்க ரூலிங்ல இல்ல. ஆனா ரூலிங்க்கு சப்போர்ட் பண்ணது. இன்னொரு விஷயம் சொன்னீங்கன்னா, திமுக செய்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் கிரெடிட் வந்து திமுகவுக்கு மேல விழற எல்லா விமர்சனங்களுக்கும், எல்லா கெட்ட பேருக்கும், எல்லா ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் பொறுப்பு கூட்டணி கட்சிகளுக்கும். ஏன்னா கூட்டணி கட்சிகளை அவாய்ட் பண்ண முடியாது. நீங்க சேர்ந்து தானே ஓட்டு போட்டு போனீங்க. நீங்க சேர்ந்து தானே அந்த கூட்டணியில இருக்கீங்க. அப்ப நீங்க இதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அப்ப மக்கள்கிட்ட பிரச்சாரத்துக்கு போகும்போது நீங்க இந்த இவங்க மேல வைக்கக்கூடிய எல்லா விமர்சனம், எல்லா குற்றச்சாட்டுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களும் பதில் சொல்லணும், கூட்டணி கட்சி தொண்டனும் பதில் சொல்லணும். அப்ப தலைவர் வந்து கூட்டணி கட்சி தலைவர் வந்து வாங்கின நோட்டுக்கும் காசுக்கும் பதில் சொல்லலாம். ஒண்ணுமே இல்லாத அப்புறாணி தொண்டர் எதுக்கு பதில் சொல்லுவான்? அப்ப அங்க ஒரு சேஞ்சஸ் அவனுக்கு நடக்கும்ல. ஏன்டா 10 பைசாவுக்கு புரோஜனம் இல்ல 5 வருஷமா இருந்துட்டு திருப்பியும் போய் நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னோம் போடான்னு சொல்லிட்டு அவன் வேற பக்கம் தான் திரும்புவான். இந்த இடத்துலதான் புதுசா வர்ற எனிஒன், அது ZX யாரோ ஒருத்தன் புதுசா யாரு வந்தாலும் இந்த மனநிலை இந்த 26 எலெக்ஷன்ல ஒரு சேஞ்சஸ் உண்டு பண்ணும். அது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஆளும் தரப்புக்கு கொடுக்கும். அது எதிர்த்தரப்பு அதை பயனடிச்சுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற எதிர்த்தரப்பு ரொம்ப டைலூட் ஆகி போனதுனால, அந்த சேராத கூட்டு வந்து சரியில்லாத காரணத்தினால அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்காம போய் புது வரவுகளுக்கு அது பிளஸ் ஆகி அமையறதுக்கு தான் அந்த எலெக்ஷன் வாய்ப்பாக இருக்கு. அதனாலதான் விஜய் போன்றவர்கள் தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த தடவை எப்படியாவது நாங்க வந்து இந்த ஆட்சியை அகற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கான்பிடண்டா பேசுறதுக்கு காரணம், அவங்களுக்கும் சில சர்வேகள் கிடைச்சிருக்கு. இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அவங்களுக்கு முழுமையா டிரான்ஸ்பர் ஆகுது. எதிர்கட்சியில இருக்கக்கூடிய எதிர் மனப்பான்மை உள்ள தொண்டர்கள், கூட்டணி கட்சியில இருக்கிற எதிர் மனப்பான்மை உள்ள தொண்டர்கள், இவங்களோட ஓட்டு நியூட்ரலைஸா இருக்கிற வாக்காளர்களோட ஓட்டு, இது மொத்தமா வந்து ஆளும் தரப்புக்கு எதிராக திரும்பும் போது ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா நடக்கும். ஆனா ஆளும் தரப்பு அதை பத்தி கவலையே படாம அவங்ககிட்ட இருக்கிற பணபலம், இவ்வளவு நாள் அவங்க சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே இந்த எலெக்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ப்ராஃபிட் எடுத்துடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் இந்த விஷயத்துல தெளிவா இருப்பாங்கன்னு நான் ஆணித்தரமா நம்புறேன். ஓகே, பார்ப்போம். நீ வர அடுத்த நாட்கள்ல எப்படி நடந்துக்கிறாங்கன்னு என்னன்னு பார்ப்போம். நீங்க எப்படினாலும் நடந்துக்கோங்க. ஆனா இந்த சட்டம் ஒழுங்கு, குழந்தைகள் நடக்கிற இந்த துன்புறுத்தல இதையாவது அட்லீஸ்ட் தடுக்க பாருங்கிறதா இந்த ஒரு வீடியோ மூலமா நாங்க கேட்டுக்கிறது. நன்றி, வணக்கம்.